ஹலோ ஹாய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான டிஷ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா எக் கர்ட் மசாலா. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சியில் ஆனியன், சில்லி, கொத்தமல்லி, புதினா, கேஷ்யூநட் இது 4த்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு சில்லி பவுடர், மஞ்சத்தூள், உப்பு, நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கு நல்லா போட்டு ஒரு சாட்டை பண்ணி எடுத்து தனியாக வச்சிடணும். இப்போ அதே சேம் பேனில் ஆயில் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இந்த கிரேவி ஊற்றணும். நான் பேஸ்ட் போட மறந்துட்டேன், அதனால் சென்டரில் போட்டிருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுருங்க. நல்லா அது சாட்டே ஆன உடனே நம்ம இந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த வர கேப்லேயே நம்ம மெயின் டிஷ் சைட் டிஷ்க்கு ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா தான். அது உங்களுக்கு எப்படி செய்யணும்னு ஃபுல்லாக சொல்லணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் பரோட்டாக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ அது நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கோம். அதில் நம்ம சிக்கன் மசாலா, பெப்பர், ஜீரகம், தேவையான அளவு உப்பு நல்லா போட்டு சாட்டே பண்ணிவிட்டு நம்ம தாய் ஆட் பண்ண போகிறோம். அதாவது கர்ட். இதில் ஃபுல்லாக கர்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை பாயில் பண்ண விடணும். நல்லா பாயில் ஆகி வந்த உடனே நம்ம எக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த எக்கையும் இதில் போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சைட் டிஷ் ரெடி. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி இன் பரோட்டா. மறக்காமல் எப்படி பண்ணணும்னு பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.